எவ்வளவு கேடுகட்ட நிலையில் தமிழ் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்று கொஞ்சமாவது பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் நீங்கள் உணர வேண்டும். இதே நிலை தொடர்ந்தால் அடுத்து வருகிற தலைமுறையும் ஒரு கேடுகட்ட தலைமுறையாக மாறிவிடும். இது தமிழ் சமூகத்திற்கு பேராபத்து. இதை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கே இது எந்த நிலைக்கு கொண்டு போய் விடுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்திலும் மன்றாடி உங்கள் காலை பிடித்து கேட்டுக்கொள்கிறேன். படித்தால் மட்டும் அறிவு வளர்ந்து விடும் என்று தயவு கூர்ந்து நம்பி விடாதீர்கள். அறிவுக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லை. கல்வி என்பது ஒரு துறையில் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா அந்த மெக்கானிக்கல் துறை சார்ந்த அறிவை உங்களுக்கு கொடுக்குமோ வழியா அது பொது அறிவை கொடுக்காது. பொது அறிவு என்பது வேறு, கல்வி அறிவு என்பது வேறு. தயவு கூர்ந்து அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை இன்றைக்கு படித்தவர்கள் அனைவருக்கும் அறிவு இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறது. ஒரு சின்ன பொண்ணு வந்து பேசுது, அதுக்கு வாக்கு கூட இருக்குமா எனக்கு தெரியலைங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து பகிரங்கமாக வெட்ட வெளிச்சமாக பேட்டி கொடுக்குது. என்னன்னா, பெண்களுக்கான 2500 ரூபாய் தொகை கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த தொகை வந்து எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் கை காசை கொடுப்பார். அரசு கஜானாவில் இருந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்ல, அவருடைய சொந்த உழைப்பில் எடுத்து கொடுக்குறார் அப்படின்னு அந்த பொண்ணு பேசுது. அதுக்கும் ஹார்ட்டின் விட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது சிந்திக்கிற அறிவு இருக்கா? கொஞ்சமாவது ஒரு தனிநபர் எப்படி இதை செய்ய முடியும்? கிட்டத்தட்ட 2,30,00,000 ரேஷன் கார்டு இருக்குங்க. ஒரு ரேஷன் கார்டுக்கு 2,30,00,000 ரேஷன் கார்டு இருக்குது. நீங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கிற 1 கோடி பேர்னு கணக்கு வச்சா கூட 1 கோடி பேருக்கு 1 ரூபாய் மாதம் 1 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றால் கூட இவர்கள் ஆட்சி என்பது 5 ஆண்டுகள், 60 மாதம், 60 கோடி ரூபா தேவைப்படும். 10 ரூபா ஒரு ரேஷன் கார்டு கொடுத்தீங்கன்னா கூட 600 கோடி தேவைப்படும். அதை 100 ரூபாய் எடுங்க, 6,000 கோடி தேவைப்படும். 1000 ரூபாய் எடுங்க, 60,000 கோடி தேவைப்படும். கிட்டத்தட்ட இந்த 2,500 ரூபாய் என்பது 1,50,000 கோடி தேவைப்படும். 1,50,000 கோடி இருக்கா? இன்றைக்கி இருக்கிற தாவேக்காவில் இருக்கிற பெரும் பண முதலிகள் இருக்காங்க இல்லையா, முதலாளிகள், திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ரெண்டுக்கும் ஒரே முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மொத்த சொத்தை சேர்த்தீங்கன்னா கூட இந்த 2,500 ரூபா பணத்தை அவங்க சொந்த காசுலேருந்து கொடுக்க முடியாது. அந்த அறிவு இல்லை உங்களுக்கு, சிந்திக்கிற திறன் இல்லை. அன்னைக்கு அந்த பெண்ணை நீங்கள் கண்டிச்சிருக்கணும், கீழே போய் கமெண்ட் எழுதியிருக்கணும். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காமா? இப்படியெல்லாம் செய்ய முடியாது, தனிநபர் யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும்.